ஆர்த்தர் அந்த அடிமை வியாபாரிகள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபாலோ பண்ணி சரியான சமயத்தில அவனுங்கள கொல்றான். எல்லாத்தையும் கொன்னு அந்த எல்ஃப் பொண்ண காப்பாத்துறான் ஆர்த்தர். அந்த எல்ஃப் பொண்ண தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம, அவள எல்ஃப் ஃபாரஸ்ட்க்கு கூட்டிட்டு போக முடிவு பண்றான். அந்த பொண்ணு அவ பேரு தெசியான்னு சொல்றா. ஆர்த்தர் இப்ப தெசியா கூட பயணம் பண்றான் எல்ஃப் ஃபாரஸ்ட்க்கு. சில நாட்கள்ல ஒரு வழியா 2 பேரும் எல்ஃப் ஃபாரஸ்ட்க்கு வந்து சேர்றாங்க. அங்க இருந்த எல்லோரும் தெசியாவ பிரின்சஸா வர வைக்கிறாங்க. தெசியா ஆர்த்தர அவ மாளிகைக்கு கூட்டிட்டு போனா. மாளிகையில ஆர்த்தர் தெசியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்டான். தெசியா சோகமாயிட்டா. தெசியாவோட அப்பா, அதாவது எல்ஃப் கிங்டமோட கிங் ஆர்த்தர் கிட்ட சொல்றாங்க, 7 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் டெலிபோர்டேஷன் கேட் ஓப்பன் ஆகும் சப்பின் கிங்டம்க்கு. அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆர்த்தர் எந்த பதிலும் சொல்லாம இப்போதைக்கு மாளிகையில தங்க முடிவு பண்றான். அவன பார்க்கறதுக்கு தெசியா வரா. ஆர்த்தர எல்ஃப் கிங்டம்க்கு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறா. வழியிலே தெசியாவோட தாத்தா வராரு. வந்துட்டு ஆர்த்தரோட ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிய டெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்றாரு.